அவங்கள குறை சொல்றது அர்த்தம் இல்ல. கலைஞர் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா அண்ணாமலையில வந்தவரு. கலைஞர குறை சொல்றது பல நேரங்கள்ல அண்ணாவையே குறை சொல்றது. குழுவுல குஷ்பு தனக்கு இடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பிரின்சிபல்ஸ் அடிப்படையில ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியின் சார்பாக ஒரு அரசு மெஜாரிட்டியோட ஆட்சியில இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு மத்தவங்க எல்லாம் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு வேணா பிஜேபி வலியுறுத்தலாம். அதுக்கு பிஜேபியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா 2014 என்ன ஓட்டோ அந்த ஓட்டு இப்ப வாங்கியிருக்காங்க. 3 தொகுதி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from தமிழ்நாடு மிஸ்டர் ஷாம் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பட் இந்த இடத்துல நம்ம அதிமுக எப்படி சார் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னும் எடப்பாடியார் ஒன்றுபட்ட அதிமுக வாய்ப்பே இல்லை, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரிதான் அவரோட போக்கு போய்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல இது திமுக 100% விக்டரின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சும் ஏன் அவர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார்? ஒருவேளை ஸ்ட்ராட்டஜி மாத்துவாரா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்? எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணிங்கிற வார்த்தையை தொடர்ந்து பிரயோகம் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா. ஒன்றுபட்டனா கட்சி இப்ப ஒற்றுமையா தான் இருக்கு, என் தலைமையில ஒற்றுமையா இருக்கு. சில தலைவர்கள் பொதுக்குழு தீர்மானத்தின்படி விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்கள சேர்க்கணும்னா பொதுக்குழு தான் முடிவு எடுக்கணும். இதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்றாரு. அதான் 2 பேர் தான் இப்ப பாயிண்ட். ஒன்னு சசிகலாமா, இன்னொன்னு ஓபிஎஸ். 2 பேர்த்தையும் அமைப்பு இல்ல, ஓட்டு வங்கி எல்லாம் ப்ரூவ் பண்ணல. ஆனா 2 பேரும் ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர், சசிகலாமா முன்னாள் பொதுச் செயலாளர். அவங்கள உண்மையிலேயே கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன திருப்பி பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு குழப்பம் தான். ஓகே, இந்த இடத்துல நீங்க டிடிவியை பார்க்கலையா சார்? டிடிவி அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தனி கட்சி அதை நான் தொடர்ந்து நடத்துவேன். இந்த தனி கட்சி மூலமாக அதிமுகவின் ஓட்டு வங்கியை கைப்பற்றுவதுதான் என் இலக்கு. அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயார், ஆனா அதிமுகவோட சேர்வதற்கு தயார் இல்ல. அதனால அவர் அதுல தெளிவா இருக்காரு. 2வது அவர் என்டிஏல அங்கம் வைக்கிறார், தேசிய அளவுல கூட்டணியில அங்கம் வைக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு நேற்று கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணி தான் 2026ல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. ஏன்னா அண்ணாமலை கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சினா பாமகவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரி, அமமுகவுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதிமுக ஒரு நாளும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு வேற ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்க. அதனால சரி, கூட்டாட்சிங்கிறது வேற, கூட்டணி ஆட்சிங்கிறது வேற. கூட்டணியில பங்கு பெற எல்லா கட்சிகளுக்கும் மந்திரி சபையில இடம் கொடுக்கணும், எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இருக்கக்கூடாது. அப்பதானே அது கூட்டணி ஆட்சியா இருக்க முடியும். கூட்டாட்சிங்கிறது அப்படி இல்லை. ஒரு சில பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில ஒரு கட்சி மெஜாரிட்டியா இருந்தாலும் அந்த பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியின் சார்பாக ஒரு அரசு மெஜாரிட்டியோட ஆட்சியில இருக்கும். திமுக கூட்டணி ஆட்சியில இருக்கு, ஆனா அது கூட்டாட்சி தான், கூட்டணி ஆட்சி கிடையாது. ஏன்னா பிற கட்சிகளுக்கு அதுல மந்திரி சபையில பங்கு கிடையாது. 2 இடத்துல நுணுக்கமான வேறுபாடு இருக்குங்க. அப்போ நம்ம எப்படி இதை பார்க்கணும்னா, 2026 தேர்தல்ல எந்த மாதிரியான கூட்டணி அமையும், யாருக்கு வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு, 2024 இருக்கு, இப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா, 2024 டிசம்பருக்குள்ள 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தி ஆகணுமே. பதவி காலம் முடியுத, கவர்னர் கதை மாதிரி தானே. அவங்களுக்கு கவர்னராவது அவரு ஆர்டரே வாங்காம பதவியில் இருப்பாருங்க. பாவப்பட்ட கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கெல்லாம் டென்யூர் முடிஞ்சாலே பதவி போயிடும். பதவி போனா ஒரு கிராமத்துல யாரு வேலை பாப்பா? விஏஓ வகையில தான் இருக்கும் அது. அப்ப அதுக்கு ஏதாவது முடிவு எடுத்தாகணுமே. டிசம்பருக்குள்ள அவங்க புதிய தேர்தல் நடத்தி அவங்களுக்கான யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிடணும். அப்பனா அக்டோபர்லயாவது தேர்தல் நடத்தணும். ஏன்னா நவம்பர் டிசம்பர் மழை காலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இலக்கு சொல்லுதே தவிர ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு இலக்கே சொல்லல. அப்ப நடத்துற ஆர்வம் இல்லையா? எனக்கு தெரியல, நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான கூட்டங்க, கூட்டம். வரவிருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கடும் வெற்றி பெற கீழ்மட்டத்தில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் ஒன்றாக பணியாற்ற வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்படும், இப்படி ஏதாவது ஒரு தீர்மானம் வரணும்ல. அதுல வரவே இல்ல, வரப்போறதாவே சொல்ல மாட்டேன்றாங்க. கரெக்ட் தான் சார். பட் அதிமுக சைட்ல நீங்க இப்போ பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு
என்ன சொல்றது, ஒரு தாட் ப்ராசஸ் வருது. குஷ்பு உள்ள வந்திருக்கிறாங்க. எப்படி சார் அந்த டைனமிக்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அதிமுக அண்ட் பிஜேபி 2026ல ஒரு ஃபோர்ஸா இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு எடப்பாடியார் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறதாவும் பேசப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அந்த டைனமிக்ஸ் எப்படி பாக்குறீங்க? குஷ்புவுக்கு இன்னும் டென்யூர் இருக்குங்க. தேசிய மொழி அது வந்து சாதாரண பதவி கிடையாது. நேஷனல் ஆமா, லெவல்ல ஒரு மெம்பர்ஷிப் முக்கியமான பதவி. ஆமா. அந்த தலைவர் பதவியும் முக்கியமானது தான். மெம்பர் பதவியும் முக்கியமானது தான். அத அவங்க வாலண்டியரா ரிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து மேல கேட்டுட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஆமா, அப்படின்னா நிச்சயமா. யார் ஒருவர் வந்து சென்ட்ரல் போஸ்ட ரிசைன் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஏதோ ஒரு எண்ணம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா. ம், இப்ப தமிழிசை கவர்னர் பதவி ரிசைன் பண்ணாங்க. ம். அப்ப எம்பி டிக்கெட் கிடைச்சது. கிடைச்சு கரெக்ட். நின்னாங்க. வெற்றி பெற முடியல. அது வேற விஷயம். ஆனா அவங்க ம். எய்ம் வந்து எம்பி ஆகி பாலிடிக்ஸ்குள்ள மத்திய வரணும். மந்திரி ஆக்டிவ் ஆகணும். பாலிடிக்ஸ்ல ஆ இருக்கணும். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வரணும். ம், அப்போ குஷ்புவோட எய்ம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வரணும்னு தான் இருக்கும். ம், பிஜேபி மாநில தலைவர் அவரு 2 மாசம் 2 1/2 மாசம் ஊர்ல இல்லாம போறாரு. ம், அப்போ ஒரு பொறுப்பு குழுவாவது போடணும். ம். ஆமா. ம், உடனடியா தலைவர் போடாட்டாலும். ஏன்னா ஆஸ் இட் இஸே வந்து பிஜேபிக்கே தலைவர் பதவி டென்யூர் முடிஞ்சு போச்சு. ம், நட்டாவுக்கே. ம், அப்ப அவர் கன்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. ம். அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒர்க்கிங் பிரசிடென்டாவது நேஷனல் லெவல்ல போட்டாகணும். ஆமா. அதுக்கு பிறகு தேர்தல் நடத்தணும். தேர்தல் ம், அவங்களுக்கு அவங்க சில ப்ராசஸ் வச்சிருக்காங்க. கீழ இருந்து தேர்தல் நடத்தி மாவட்ட தலைவர் வரைக்கும் நடத்தி, அப்புறம் மாநில தலைவர், அப்புறம் தேசிய தலைவர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ம், அப்போ மாநில தலைவர் பதவி இங்க வேக்கன்ட் ஆகுதுன்னா, ஒண்ணு ஒரு ஒர்க்கிங் பிரசிடென்ட் போடணும். ம், அப்படி ம், இல்லன்னா ஒரு பொறுப்பு குழு போடணும். ம். இன் அப்சென்ஷியா வந்து அமெரிக்கால லண்டன்ல இருந்துட்டு ம். இங்க இது நடத்த முடியாதுங்க. கட்சி நடத்த முடியாது. அது அது நிச்சயமா காமெடியா முடியாது. கூட இருக்கும். ம், முடியாதுங்க. அவங்க ம். ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா, எல்லாரும் பயங்கரமா வந்து அத ஆமா. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ம். அப்ப அப்படியான பொறுப்பு குழுவுல குஷ்பு தனக்கு இடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஓகே. ஏன்னா ம், 1 பெண்ணு, ம், 2வது சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள். ம். அது ஒரு திரைப்பட காட்சின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அது நிச்சயமா. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆமா. வெல் நோன் ஆமா. ஃபிகர். 2 டேஸா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தியா தான் சார் இருக்கு. நான் வந்து நெறைய கமலாலயத்த வச்சு அவங்க பேட்டி எல்லாம் குடுக்குறாங்கல்ல. ஆமா. பேட்டி குடுக்குறாங்க. ஐ வாண்ட் டூ பி பேக் இன் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க. நீங்க வந்து தலைமை ஏற்க போறீங்கன்னா, அத வந்து அவங்க நிராகரிக்கவும் இல்ல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆன்டிசிபேஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாரி தான் வந்து தோணுது. பட் பொதுவா இருந்தாலும் நேஷனல் லெவல் ஒரு போஸ்ட ஒருத்தங்க ரிசைன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வேற ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா மாநிலத்துல இருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா. அதே சமயத்துல அதிமுக அண்ட் பாஜக வாய்ப்பு இருக்குன்ற மாரி பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து அண்ணாமலை தோத்துட்டாரு இந்த எலக்ஷன்ல 40க்கு 40 தோல்வி வந்து அண்ணாமலைக்கு ஒரு தோல்வி தான். முதல் கேள்வி. அத வந்து நீங்க அப்படித்தான் பார்க்குறீங்களா? இல்ல அப்படி 40க்கு 40 தோல்வி ஒரு ம். கட்சியோட வீழ்ச்சின்னு நான் நினைக்கல. ஏன்னா 2004ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போதே 40க்கு 40 தோல்வி தானே. சரி, ஓகே. ம். அதுபோல பட் 2006ல வந்து சட்டமன்றத்துல 60+ எடுத்தாங்கல்ல. ம். ஓகே. அது ஒரு பாயிண்ட் இல்லைங்க. என்ன ஓட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இப்படி நம்ம பார்க்கலாம். அப்படி சரி. பார்த்தா பிஜேபியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா 2014ல என்ன ஓட்டோ அந்த ஓட்டு இப்ப வாங்கியிருக்காங்க. ம். ஆனா அப்போ வளர்ச்சி 2014ல வளர்ச்சியே இல்ல. 3 தொகுதி 3 சரி. தொகுதி. ம். ஜெயிச்சது 3 இல்லையா? தர்மபுரி 1 ஸ்டார் ம். கேண்டிடேட் தான். ஆமா. அப்ப ம். அன்புமணி. ம். இன்னொன்னு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் 2 நாகர்கோவில் அவரும் ஸ்டார் கேண்டிடேட். 3வது பாண்டிச்சேரி. ம். 3 ஜெயிச்சிருந்தாங்க. 40க்கு 3. ம். அது வந்து 2014ல அது நல்ல வெற்றி தான். ஆமா. இப்பவும் ஓட்டு சதவீதம் இருக்கு. ம். ஆனா சீட்டு சதவீதம் இல்ல. என்னன்னா அந்த வெற்றிய தொடரணும்னா ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி தேவை. அது வந்து அது நிச்சயமா நாங்க வந்து 15 சீட் வரைக்கும் வாங்குவோம் அப்படின்ற மாரி தானே சார் கட்டமைச்சிருந்தாரு அவரு. 25 அந்த எல்லாம் சொன்னாரு. ஆமா 25 சொன்னாரு. அப்புறம் 15ன்னு வந்தாரு. அதான் மாறி மாறி பேசிட்டே இருந்தாங்க. சரி அவராவது ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாரி தான் நான் வந்து நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் எங்கேயுமே ஒரு ஒரு வெற்றியே இல்ல அப்படின்ற மாரி இருக்கும்போது, மக்கள் வந்து சரி ஓகே அண்ணாமலை பேச்செல்லாம் வந்து எப்பவுமே ஓவர் ஹைப் அப்படின்ற மாரி கொஞ்சம் நெனைச்சுட்டாங்களோ? ஹைப் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ உதாரணமா சௌமியா ஜெயிச்சிருக்கலாம் தர்மபுரில. அது அவங்க ஏரியா தான். ம். அதிமுக ஓட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ம். ஓகே. ஈவன் தமிழிசை கூட அதிமுக ஓட்டு இருந்தா இத விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். நிச்சயமா. இப்போ ம். இப்ப நாகர்கோவில்ல பொன்னாருக்கு ஜெயிக்கவே முடியாது நம்மளே பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா ஆமா, உங்களுக்கு? ஆமா, ஆமா. என்னன்னா ம். இந்த காம்பினேஷன்ல தான். ரைட். ம். இத்தனைக்கும் அது பொன்னாருக்கான ஏரியா அது. அவரோட ஓட்டு வங்கி இருக்கு அங்க. ம். என்னன்னா அந்த வோட்டிங் காம்பினேஷன்ல அப்படி வெற்றிய தொட முடியாது. கஷ்டம். அப்ப அத ஆனா ஸ்டார்ட் பண்ணது வந்து அ அவரு தானே சார். அவரு வந்து இல்ல அதான் அண்ணாமலை வந்து அவரோட கால்குலேஷன்ல எவ்வளவு நாளைக்கு நம்ம தனியாவே எவ்வளவு நாளைக்கு கூட்டணியா நிக்கிறது, தனியா நிக்கணும், கட்சிய வளர்க்கணும், நம்ம ஆட்சிய பிடிக்கணும். அது அப்படியான ஒரு கால்குலேஷன் அது.
நிச்சயமா. தேசிய கட்சியில என்ன ப்ராப்ளம்னா தலைவர் பதவியே டென்யூர் பேஸ்ட். ஆமா. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். செல்வ பெருந்தகை ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாரு. ரைட். அடுத்த வருஷம் அவர் இருப்பாரா தலைவரா? ஆமா. 6 வாழப்பாடி மாசம். அப்படி சொன்னவர் தாங்க. ஆமா. அவரை தூக்குனாங்க. மூப்பனார் சொன்னவர் தான். முதல்வர் மூப்பனார்னு பிரதமர் ராஜீவ் காந்தியே 20 முறைக்கு மேல வந்தாரு. ம். மூப்பனாரை தூக்குனாங்க. ஏன்னா ம். தேசிய கட்சியில அது ஒரு பெரிய கஷ்டம். நிச்சயமா. தலைவரை வந்து வளர விட மாட்டாங்க. சார் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒருவேளை இன்னைக்கு வந்து அண்ணாமலை கொஞ்சம் வெளிய போறாரு அப்படின்ற பட்சத்துல வந்து கொஞ்சம் இந்த ஒரு சுமூகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அந்த ஃபாலோ அப் கொஸ்டின் வந்து இந்த சுமூகம் ஏற்படல அப்படின்னா எடப்பாடியாரவே வெளியே அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 6 பேர் கொண்ட குழு வந்து ஒருவேளை செங்கோட்டையனோ இல்லாட்டினா வந்து எஸ்பி வேலுமணியோ அதிமுகவோட பதவிக்கு வரலாம், பொதுச் செயலாளர் பதவிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுகிறது. இதுல ஏதாவது உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க? எடப்பாடி ஆதரவாளர்கள், எடப்பாடியோட ஹோல்டு அதெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுங்க. இப்ப அதிமுக இருக்கு. இப்ப எடப்பாடியவே வந்து அதிமுகல இருந்து தூக்கணும்னா ஒரு பொதுக்குழுல தீர்மானம் போடணும். ம். ஓகே. அதாவது சசிகலா அவர்களுக்கு போட்ட மாதிரி, இல்ல வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு போட்ட மாதிரி போடணும் இல்லைங்களா? ம். ஆனா சசிகலா அம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து சில முயற்சிகள் செய்யல. என்னன்னா போட்டி பொதுக்குழு கூட்டல. ம். இந்த பொதுக்குழுவோட முடிவுகளை எதிர்த்து சரியான முறையில கண்டெஸ்ட் பண்ணல. வெறுமனே சிவில் கோர்ட்ல போனாங்க அவ்வளவுதான். ம். பட் ஓகே. போட்டி பொதுக்குழு போட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் பழைய ஒரு லிஸ்ட் எடுத்து இவங்க தான் பொதுக்குழு உண்மையான பொதுக்குழுன்னு சொல்லி ஒரு அப்படியான ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். சரி. ஓகே. ஜெயலலிதாமாவும் திருநாகரசு அவர்களும் போட்டி பொதுக்குழு ஒரே நேரத்தில் நடத்தினாங்க. ஓகே. ம். சரி. 1996க்கு பிறகு ரெண்டுமே கோர்ட்டுக்கு போச்சு. ரெண்டுமே வந்து நீதிமன்ற இதுக்கு போச்சு, தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு. சரி. ம். கோர்ட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. நிச்சயமா. என்ன சொல்லி தீர்ப்பளிச்சதுன்னா அதிமுக அமைப்பு சட்டப்படி உறுப்பினர்களா அடிப்படை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு. சரி. இப்ப இங்க அதுல ஒரு விதி மாற்றம் இருக்கு பண்ணிருக்காங்க இவங்க. அது இன்னமும் கோர்ட்ல இருக்கு. சரி. அதிமுக சட்டப்படி அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதை விதியை மாற்றுவதற்கு எந்த காலத்திலயும் உரிமை கிடையாதுங்கிறது தான் அடிப்படை சட்டமே. சரி. எம்ஜிஆர் காலத்து சட்டம் ஜெயலலிதா ரீஇன்போர்ஸ் பண்ணிருக்காங்க அதை. ஆனா அதை மாத்தி இருக்காங்க. அது கோர்ட்ல மேட்டர் பெண்டிங்ல இருக்கு. இப்படி அதை எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு நேக்கா செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க அதிமுகல இருந்து நீக்கினீங்கன்னா அவர் வந்து இன்னொரு போட்டி பொதுக்குழுவை கூட்டுவாரு, அதிமுகவுக்கு கிளைம் பண்ணுவாரு. சோ அதிமுகல இன்னொரு பிளவு தான் ஏற்படும். ஓகே. சோ அதுக்காக அதுக்கு வந்து யாரும் போட்டி போட எடப்பாடி மாட்டாங்க. பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு மத்தவங்க எல்லாம் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு வேணா பிஜேபி வலியுறுத்தலாம். அதுக்கு வந்து சசிகலாமாவும் ஓபிஎஸும் தயாரா இருக்கணும். தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பட் அதுக்கு ஓபிஎஸ் ஒரு கோடி காட்டியிருக்காரு எல்லா தியாகத்துக்கும் நான் தயார் அப்படின்னு. ஓகே. எல்லா தியாகத்துக்கும் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படின்னா ஓபிஎஸ்க்கு அந்த பழைய பொருளாளர் பதவி கொடுத்து அப்படியான ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வரலாம். ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை பொருளாளர் பதவியில இருந்து விலகி இருக்க சொல்லிட்டு அப்படியான ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரலாம். அவைத்தலைவர் பதவியை வந்து விலகி இருக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மைனாரிட்டி பிரதிநிதி, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவர், தமிழ் மனுசே செய்ய மாட்டாங்க. பொருளாளர் பதவி அது பவர்ஃபுல் பதவி தான். 1, 2, 3 மூணாவது இடத்துல இருக்கு. அப்படியான ஒரு தியாகத்துக்கு ஓபிஎஸ் தயாரா இருக்கலாம். ஏன்னா அவர் முதலமைச்சரா இருந்தவர் துணை முதலமைச்சர் பதவிக்கு தயாரா இருக்கும்போது இதுக்கும் தயாரா தானே இருப்பாரு. நிச்சயமா சார். அவரு காம்ப்ரமைஸ் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சசிகலாமாவுக்கு தான் இந்த பொசிஷன் எனக்கு கிளியரா தெரியல. அது ஏன்னா அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா. அவங்க என்ன டிசிஷன்? ஏன்னா வந்து அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வராங்க, போறாங்க, திடீர்னு ஒரு 4-5 நாள் வராங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இல்லாம ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படிங்க பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதான் தனி நபர் மட்டுமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிட முடியுமா? நிச்சயமா. அது முடியாது. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எப்படி முடியும் அப்படின்னு தெரியல இல்லையா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு வேன் பயணமாகவும் ஒரு 4-5 ஊரோ இல்ல 10-15 ஊரையோ பார்த்து பேசுற மாதிரி இருந்தா அது முடியுது. அதுல ரிசல்ட் வரதில்ல. ரோலிங் ஸ்டோன் மாதிரி ஆயிரும். நிச்சயமா சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். சீமான் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்கிறாங்க. சீமான் எங்க தான் சார் கடைசியில முடிவாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து கலைஞரை வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல அவர் இறந்து போயிட்டாரு. அவர் ஒரு பழைய முதலமைச்சர். 5 முறை தோல்வியே காணாத ஒரு முதலமைச்சர். இப்படியா பேசுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்க கொந்தளிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரிதாங்க. எனக்கு அந்த பேச்சுல உடன்பாடு கிடையாது. காரணம் பொதுவாக தலைவர்கள் மரணத்தோட அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது பிறகு சாதனைகள் மட்டும்தான் நம்ம கணக்குல எடுக்க முடியும். காமராஜரும் கலைஞரும் அரசியல் எதிரிகளா தான் இருந்தாங்க.
ஆனா காமராஜர் மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து அவருக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதை எல்லாம் கொடுத்தாரு. கலைஞர் மறைவுக்கு பிறகு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு திமுகவே முக்கியத்துவம் கொடுத்திருக்க. ஆமா. இன்னைக்கு கூட ஆமா 19 crores வந்து அம்மா உணவகத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணு ஓரளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு திமுக முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. இத்தனைக்கும் திமுகவே உடைச்சுக்கிட்டு அதிமுக ஆரம்பிச்சவரை. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, பொதுவாக வந்து நீத்தார் பெருமை தான் நம்ம எப்பவுமே பேசுவோம். மரணத்துக்கு பிறகு சர்ச்சை கிடையாது. சீமான் அவர்கள் அந்த இடத்துல வந்து தவறு இழைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தவறு தானே சார். ஏன்னா வந்து திருப்பி வந்து இது பண்றது எல்லாருமே வந்து நான் பேசுற வரைக்கும் ஏன் இப்படி பேசுறாரு எல்லாருமே வந்து சொல்றது அதுதான். நான் சென்னைக்கு போகும்போது இப்படி பேசுறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மூஞ்சிய சொல்லிக்கிறாங்க. அது எதுக்கு அதை போயிட்டு எடுத்து பேசுறாரு. நடப்பு முதல்வர், நடப்பு திமுக அரசு அதை வந்து குறை சொல்றதெல்லாம் சரிதான். அது விமர்சனம், ஆட்சி மீதான விமர்சனம். ஆனா மறைந்த தலைவர்கள் அவங்கள குறை சொல்றது அர்த்தம் இல்ல. கலைஞர் பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா அண்ணாமலையில வந்தவரு. கலைஞரை குறை சொல்றது பல நேரங்கள அண்ணாவையே குறை சொல்றதுக்கு சமம். எம்ஜிஆரே வந்துங்க அதிமுக 1977 பிறகு சட்டமன்றத்துல அதிமுக உறுப்பினர் ஒருவர் கருணாநிதினு சொல்லிடுறாரு சட்டமன்றத்துல. எம்ஜிஆர் வந்து கண்டிச்சாரு. அது எப்படி நீ கருணாநிதினு சொல்லலாம், கலைஞர்னு சொல்லுன்னு. இதெல்லாம் சரித்திரத்துல பதிவாகி இருக்கிற விஷயம். ரெண்டு பேரும் அரசியல் எதிரி இத்தனைக்கும். ஆமா. இருந்தாலும் ஒரு பேசிக் மரியாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆமா. ரொம்ப நன்றி சார். நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. நிச்சயமா இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நடுவுல ஒரு பிரேக் வந்துருச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.